டெல்லியிலிருந்து சொல்கிறேன், பழனிசாமி கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற இப்ப ஒருங்கிணைப்பாளரே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வரும்பொழுது அது பெரிய கொஸ்டின் மார்க் ஆயிடும். அந்த கேள்விக்குறி வரும்பொழுது எல்லார் பதவியும் போன மாதிரி ஆயிடும். இரட்டை இலை போய்விடும் என்கின்ற பயம் மிக தெளிவாக அவர்கள் கண்களுக்கு தெரியுது. ஸ்டே வெக்கேட் ஆனதை எதிர்த்து தேர்தல் ஆணையம் விசாரணைக்கு அழைத்திருந்த பொழுது எல்லா தரப்பிலிருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. நீங்க பாத்தீங்க. அவருடைய முதல் கேள்வியே 2வது மாசம் 22ஆம் தேதி 12ஆம் தேதி 2வது மாதம் 12ஆம் தேதி பிப்ரவரி ஸ்டே வெக்கேட் ஆச்சு. அதுக்கு பின்னாடி யாராவது இதுல புகார் கொடுத்தீங்களா, ஏதாவது லெட்டர் கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. 18ஆம் தேதி உடனடியாக நம்ம லெட்டர் கொடுத்து விசாரணையை துவங்குவதற்காக லெட்டர் கொடுத்து அன்னைக்கு நான் பிரஸ் மீட் பண்ணேன். அதை சொல்லியிருந்தேன். அந்த எவிடன்ஸை இன்னைக்கு நான் இப்ப சப்மிட் பண்ணேன். இது மாதிரி அன்னைக்கு கொடுத்த லெட்டர் எங்கன்னு கேட்டாங்க. அதை சப்மிட் பண்ணதோடு இல்லாம ஒரு புது பிரச்சனைய இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிவில் டிஸ்பியூட் கேஸ் தான் முடிவு பண்ணணும்னு சொன்ன பின்னாடி தெரியாம தப்பா சட்டமன்ற தேர்தலில் பழனிசாமிக்கு ரெட்டையிலே கொடுத்துட்டீங்க. ஒரு கால் சிவில் டிஸ்பியூட் பெண்டிங்ல இருக்க நீதிமன்றம் நாளைய தினம் அவருக்கு எதிராக ஒரு தீர்ப்பை கொடுத்தால் இப்பொழுது ஏற்பட்ட இந்த டேமேஜஸ் யார் சரி பண்றது? நீங்க செஞ்ச தப்ப எப்படி சரி பண்றது? ஏன்னா 40 தொகுதியிலையும் தோத்தாச்சு. அதுக்கு நீங்களும் ஒரு காரணமா இருப்பீங்கன்றத மிக தெளிவா நம்ம இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 2வது முக்கியமான விஷயம், ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், கோஆர்டினேட்டர், ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் சேர்ந்துதான் எல்லா ஏஃபார்ம் பிஃபார்ம்ல சைன் பண்ணியிருக்காங்க. எல்லா போஸ்டிங்கும் தமிழ்நாட்டில் அந்த கட்சியில போடுறதுக்கு அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வட்ட கழகத்திலிருந்து, ஒன்றிய கழகத்திலிருந்து, அமைப்பு செயலாளர்லிருந்து, கொள்கை பரப்பு செயலாளருக்கு 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க. இப்ப ஒருங்கிணைப்பாளரே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வரும்பொழுது அது பெரிய கொஸ்டின் மார்க் ஆயிடும். அது கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் முன்னாடி தான் போகணும், வேற வழி இல்ல. அந்த கேள்விக்குறி வரும்பொழுது எல்லார் பதவியும் போன மாதிரி ஆயிடும். இந்த 2 முன் வச்சிருக்கோம். நேற்று ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம அன்பு நண்பர் சகோதரர் சி.வி. சண்முகம் வெளியில மறுபடியும் சொல்றாரு. திருப்பி என்ன சொல்றாருன்னா, எலெக்ஷன் கமிஷனுக்கு பவர் இல்ல, 15ல பவர் இல்லன்றார். சுத்தமான பொய். இந்த எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடியும். இந்த எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா சிம்பிள வாபஸ் வாங்கிக்க முடியும். இந்த எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா என்ன வேணா ஒரு பார்ட்டியில செய்யறதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. ஆகவே இங்க நின்றுட்டு 15ல இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் இல்லைன்னா திரு சி.வி. சண்முகத்தை சீனியர் கவுன்சில் வச்சுட்டு எதுக்கு 3 மணி நேரம் உள்ள உட்கார்ந்துருக்கீங்க? 3 மணி நேரம் 4 மணி நேரம் பெரிய சீனியர் கவுன்சில், நான் பேரை சொல்ல விரும்பல, இங்க உள்ள உட்கார்ந்து இருந்தார்ல. ஒண்ணுமே இல்ல, உனக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரமே இல்ல, நான் ஏன் வரணும் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதானே? எந்த பயத்தில் உட்கார்ந்துருக்கீங்க? ஆகவே இரட்டை இலை போய்விடும் என்கின்ற பயம் மிக தெளிவாக அவர்கள் கண்களுக்கு தெரியுது. ஸ்டே வெக்கேட் ஆனதை எதிர்த்து அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகவே இல்லை. இந்த அப்பீல் அத்தாரிட்டி போகவே இல்லை. அந்த பயம் இருக்கு. ஆகவேதான் இங்க ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. இங்க எதுவுமே செய்ய முடியாது. திரும்பவும் டெல்லியிலிருந்து சொல்கிறேன், பழனிசாமி கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற மக்களின், தொண்டர்களின் உணர்விற்கு மரியாதை கொடுத்தால் இந்த கட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா என்கின்ற தலைவர்கள் உங்களுக்கு நினைவிருந்தால் எம்ஜிஆர் அம்மாவையும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா, இந்த கட்சி காப்பாற்றப்படணும்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்தா, உங்களுக்கு டெல்லியிலிருந்து கடைசி சான்ஸ் தரேன். நான் கொடுக்கிற கடைசி வாய்ப்பு இதுதான் பழனிசாமி. இது மு.க. ஸ்டாலின் என்ற முதல்வருக்கும் பழனிசாமிக்கும் போட்டி அல்ல. தொடர்ந்து போராடும் புகழேந்திக்கும் பழனிசாமிக்கும் போட்டி. இதுல தோத்து போய் நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் நான் விடுற மாதிரி இல்ல. அதனாலதான் எல்லா ரெக்கார்டையும் இப்பயே ரெடி பண்ணி வச்சுட்டேன். உச்சநீதிமன்றம் போனா அவங்க உத்தரவுக்கு எதிராக போயிருக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிருவாங்க. இப்ப நம்ம பார்த்தோம், எல்லாத்திலையும் பார்த்தோம். ஒர்க் போர்டுல பார்த்தோம், ஜெயிலுக்கு போறியா இல்ல அமைச்சரா இருக்கியான்னு ஒரு அமைச்சரை இந்த உச்சநீதிமன்றம் கேட்டதை பார்த்தோம்.
ஒவ்வொரு விஷயத்திலையும் உச்சநீதிமன்றம் சீரியஸா இருக்கிறத நம்மால பார்க்க முடிகிறது. 10 ஃபைல கவர்னர் போட்டு உக்காந்துக்கிட்டே இருந்தாரு. விரட்டு கவர்னரை விரட்டி டைம் லிமிட் உமக்கும் கொடுத்தோம், குடியரசுத் தலைவருக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சாங்ஷன் பண்ணதை பார்த்தோம். ஆகவே இனி சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தை நம்புகிறோம், இந்த தேர்தல் ஆணையத்தையும் நம்புகிறோம். எங்களை பொறுத்தவரை கிளரிக்கல் வேலை பண்றதில்லை தேர்தல் ஆணையம். இட் இஸ் பவர்ஃபுல் தேர்தல் ஆணையம். எலெக்ஷன் கமிஷன் ஆல் த ரைட்ஸ் தே ஹேவ் 15ல இருக்கு. சாதாரண ஒரு பிரஜை கூட புகார் கொடுக்கலாம் இருக்கிறது. ஆகவே இரட்டை இலை போவதற்கு முன்னால் அடிபணிந்து அனைவரையும் அழைத்து எல்லோரும் சேர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவெடுக்கலாம். நான் பதவிக்காக நிக்கல, எனக்கு தேவையில்லை, திரும்பி சொல்லிட்டு இருக்கேன். கட்சி ஒருங்கிணையும் என்ற தொண்டர்களின் கருத்தை, பொதுமக்கள் கருத்தை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு வா என்கின்ற சொல்கின்ற கடைசி வாய்ப்பு உனக்கு இதுவாகத்தான் இருக்கும்.